இன்னைக்கு நம்ம கம்ப்ரஸரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆக்சுவலா இந்த கம்ப்ரஸர்னா என்ன? இந்த கம்ப்ரஸர் எப்படி யூஸ் பண்றது? அதை எப்படி நம்ம ப்ராஜெக்ட்டோட இம்ப்ளிமெண்ட் பண்றது? இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் முகம் பார்த்திடன் முத்தத்தின் கோலம் சுகங்கள் தருதே. என்னோட பேர் ஹசன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹசன் எக்கோ. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட். என்னுடைய 5 சாங்ஸ் வந்து ஆல்ரெடி ஆல் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், அமேசான் மியூசிக்னு சொல்லிட்டு எல்லா மேஜர் பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் நம்மளுடைய சேனலில் மியூசிக் ப்ரொடக்ஷனை பற்றியும் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங்கை பற்றியும் நிறையவே பேசுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து லாஜிக் ப்ரோக்குள்ளே வந்துட்டோம். பட் ஆனால் இந்த கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாஜிக் ப்ரோவில் இப்போ நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுனால உங்களால் இதை எஃப்எல் ஸ்டுடியோலையோ இல்லை வேறு சாஃப்ட்வேர்லேயோ வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே இந்த கம்ப்ரஸரில் ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம அதோட ஐடியாலஜியை மட்டும்தான் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கம்ப்ரஸர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வோக்கல் ட்ராக்கை தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். காமனாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் வந்து நம்ம பாடுறோம்னா ஒரு இடத்துல கம்மியாக பாடுவோம், ஒரு இடத்துல அதிகமாக பாடுவோம். ஸோ இது வந்து லைவாக கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் ஒரு ரெக்கார்டிங்னு வரும்போது மேபி லோவாக கேட்குற இடத்துல அவங்களுக்கு சுத்தமாக கேட்காம போகலாம். ஹையாக நம்ம பாடி இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பீக் அடிச்ச மாதிரி என்னடா திடீர்னு சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இந்த இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல லோவாக பாடியிருப்போம், ஒரு இடத்துல ஹையாக பாடியிருப்போம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஹையாக பாடி இருக்கிற அந்த பீக் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லோவாக பாடி இருக்க அளவுக்கு அந்த சவுண்டோட வால்யூம் ஃப்ரீக்வன்சி அளவுக்கு நம்ம கம்ப்ரஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது மூலிமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ட்ராக் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு ஈக்குவலான சவுண்டில் கேட்கும். ஸோ இப்படி கொண்டு வர்றது மூலிமா நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரே மாதிரி அது ஃப்ளாட்டாக பிளைனாக கேட்குது. பட் ஆனால் அந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ வந்து மொத்தமாக வால்யூம் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் அதோட வால்யூமை நம்ம பூஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் தெரியாது. பட் ஆனால் கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லோவாக பண்ணதும் அவங்களுக்கு கிளியராக கேட்கும், ஹையாக பண்ணதும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் லெவலாக கேட்கும். ஸோ தட் இதுக்காக மட்டும்தான் இந்த கம்ப்ரஸரை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சிஸ்டம்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வச்சிருக்க ஒரு இந்த சின்ன ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ரஸரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெடி பண்ண ஒரு ட்ராக் இது. எந்த ஒரு எஃபெக்ட்ஸுமே இல்லை, இதில் எந்த ஒரு பிளகினுமே நம்ம ஆட் பண்ணல. ப்ளே பண்ணி காட்டுறேன். வெரி ட்ரை வாய்ஸ். நான் தான் பண்ணேன் ஆக்சுவலி. உயிரே உயிரே உனக்காய் வருவேன், அழைத்தால் போதும் எப்போதும். இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் முகம் பார்த்திடன் முத்தத்தின் கோலம் சுகங்கள் தருதே. ஸோ ரெஃபரன்ஸ் ட்ராக்கை வந்து நம்ம இப்போ கேட்டுட்டோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காமனாக என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, EQ பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கம்ப்ரெஷன் பண்ணுவோம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். லைக் எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு தேவையில்லாத இந்த உஷ் சவுண்டு இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் நம்ம மைக்கில் இருக்கும். அதை EQ மூலிமா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கம்ப்ரெஷர் ஆட் பண்ணுவோம். இங்கே என்னோட வோக்கல் வந்து ஓரளவு டீசெண்டாகவே அந்த உஷ் சவுண்ட் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இதில் கம்ப்ரெஷர் ஆட் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைனமிக்ஸ் நிறையா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம். ஸோ இதில் பாருங்க, ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற வால்யூம் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற வால்யூமுக்கும் இதில் இருக்கிற வால்யூமுக்கும் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. நான் இங்கே ஸ்லோவாக, அதாவது சவுண்டு கம்மியாக பாடியிருக்கேன், இங்கே வந்து கொஞ்சம் சத்தமாக பாடியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து கேட்கும்போது இந்த இடம் ரொம்ப கம்மியாகவும் இந்த இடம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் கேட்கும். ஸோ இதை தான் இப்போ நம்ம கம்ப்ரஸர் மூலிமா ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, லைக் வந்து இப்போதைக்கு நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் ஆடியோ செட்டிங்கில் நான் வந்து கிளிக் பண்ணேன்னா கம்ப்ரஸர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நான் வந்து கம்ப்ரஸர் ஆட் பண்ணிடுறேன். கம்ப்ரஸர் ஆட் பண்ணிட்டு அதோட செட்டிங்கை நான் ஓப்பன் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இருக்குது.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்ரஸர் வந்து ஒவ்வொரு மாதிரி டிசைனில் இருக்குமே தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. த்ரெஷோல்ட், ரேஷியோ, மேக்கப் கெயின், அதே மாதிரி நீ, அட்டாக், ரிலீஸ் இதுதான் காமனாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா செட்டிங்ஸையும் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ எந்த டிஃப்ரெண்ட்டுமே இப்போ இருக்காது, எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிக்கலாம். நீங்களுமே வந்து ஒரு விஷயம் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீரோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை வந்து இங்கே 0 dB கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே 0 லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அட்டாக் 0, ரிலீஸ் 0, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ரேஷியோ இருக்குது. இந்த ரேஷியோ 1ல் கொண்டு வந்துடலாம். இதை எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், இது ஆல்ரெடி 0 dBல தான் இருக்குது. நம்மளுக்கு இங்கே மீட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த மீட்ரு எதுக்காகன்னு கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம். ஓகே. ஸோ ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுவும் முடிஞ்ச அளவு சவுண்ட் இன்ஜினியரிங் ஹெட்செட்ஸு இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி எப்படி நம்ம லிசன் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்பயும் லிசன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா நம்மளால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த மீட்டர் டேப்லேருந்து நான் கிராஃப் டேபுக்கு போயிடுறேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, த்ரெஷோல்ட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம ஸ்லோவாக பாடியிருக்கோம், இங்கே கொஞ்சம் ஹையாக பாடியிருக்கோம். அதாவது வால்யூம் டவுனாக பாடியிருக்கோம், இங்கே வால்யூம் அப்பாக பாடியிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்காக அதோட வேல்யூ எது எவ்வளோ வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்லோவாக பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா -10 dBக்கு கீழே இருக்குது. ஹையாக பண்ணது பார்த்தீங்கன்னா -10 dBக்கு மேலே இருக்குது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச், இந்த வோக்கலோட ரேஞ்ச் வந்து -10 dBக்கு கொஞ்சம் கீழே, -10 dBக்கு கொஞ்சம் மேலே. இதுதான் வந்து அதிகபட்சமாக வந்து அதில் கம்மியான வேல்யூம் அதிகமான வேல்யூம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாய்ஸை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு -20 dB வரைக்கும் கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ -20 dB, 25 கூட வைக்கிறேன் நான். ஸோ தட் வந்து அது நல்லா கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளே பண்ணி காட்டினா உங்களால் எந்த டிஃப்ரெண்ட்டையும் பார்க்க முடியாது. நம்ம ஏன்னா ஒரு வேல்யூம் கேட் மட்டும்தான் நம்ம அங்கே செட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்தால் நீ தடுத்துரு, இதுக்கு மேலே அதை போக விடாத, அந்த வால்யூமை நீ போக விடாத, கம்ப்ரெஸ் பண்ணுன்னு நம்ம இன்னும் சொல்லலை. ஜஸ்ட் நான் ஆனால் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ப்ளே பண்ணி காட்டுறேன். நத்திங் ஹேப்பன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வால்யூம் கேட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த -25 dBக்கு மேலே வால்யூம் போச்சு அப்படின்னா அதை வந்து கீழே கம்ப்ரஸ் பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்ல போகிறோம். அது எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது நமக்கு. ஸோ இந்த செட்டிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா அதை வந்து நம்ம கொண்டு வரலாம். இப்போ நம்ம இங்கே -25 dB கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த விஷுவலைஸில் மாறுது. ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.7:1 அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே ஒயிட் கலரில் ஒரு மார்க் வருது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய லோவஸ்ட் வால்யூம் அண்ட் ஹையஸ்ட் வால்யூம் இது ரெண்டுமே ஒரே அளவுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த நீங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, இங்கே பாருங்க, -20 dBக்கு நீ போகும்போது நீ வந்து என்னன்னா கட் ஆயிருன்னு சொல்லிட்டோம். ஆனால் அது சாஃப்டாக கட் ஆகணுமா இல்லை ஹார்டாக கட் ஆகணுமான்னு நம்ம சொல்லலை. இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் 0 வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹார்டாக கட் ஆகும், அப்படின்னு கட் ஆயிரும். அதுவே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக 1ல் வச்சிங்க அப்படின்னா ஸ்மூத்தாக கட் ஆகும். நம்ம இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீ தீட்டிய சாய். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் பஞ்ச் இருக்குது. ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா 0லையும் இல்லாமல் 1லையும் இல்லாமல் ரொம்ப நம்மளுக்கு வந்து ரேப் சாங்கில் மாதிரி ரொம்ப பஞ்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால ஒரு ஆவரேஜாக 0.5 அப்படிங்கிற லெவலில் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே 1க்கு மாற்றும் போது இதை வந்து அப்படி கர்வாக மாறிடும். அதுவே 0 மாற்றணும்னா இங்கே லீனியராக மாறிடும். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு மிட் பாயிண்டில் வந்து நான் வந்து செட் பண்ணிடுவேன் இதை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக். ஸோ இந்த அட்டாக் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
இப்போ வந்து அது நம்ம ஒரு வால்யூம் கேட் செட் பண்ணோம். அது வந்து எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணணும்னு ஒரு சிக்னல் குடுத்துட்டோம். அது சாஃப்ட்டா கட் பண்ணுமா, இல்ல ஹார்டா கட் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம நீல இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டோம். இப்ப அட்டாக் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டார்ட் பண்ற வேர்ட் மட்டும் எனக்கு வந்து பஞ்சியா வேணும். ரொம்ப பஞ்சா இருக்கணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது "தீட்டிய சாயம்" அந்த மாரி வந்து ரொம்ப பஞ்சா இருக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, இந்த அட்டாக் வந்து அதிகமா வைக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நார்மலா கேட்கணும். ஓரளவு நார்மலா கேட்டா போதும் அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, இத வந்து கம்மியா வச்சுக்கலாம். இப்ப இது வந்து ஒரு மெலடி சாங் அப்படிங்கிறதுனால ரொம்ப அட்டாக் தேவையில்ல. ஸோ, அதனால நான் என்ன செய்றேன்னா, ஒரு மை 15 எம்எஸ் வரைக்கும். ஓகேவா? 15 மில்லி செகண்ட் வரைக்கும் நான் வந்து குடுத்துக்கிறேன். அடுத்து ரிலீஸ். இந்த ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முடியும்போது, அதாவது இந்த கம்ப்ரசர் ஆகி முடியும்போது, கம்ப்ரஸ் பண்ணிருச்சு. இப்ப ஆகி முடியும்போது, ஸ்பீடா முடியணுமா? இல்ல ஸ்லோவா முடிஞ்சா போதுமா? அப்படிங்கிறத நம்ம இங்க குடுக்க போறோம். ரிலீஸ் வந்து இந்த சாங்க பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தியாவே குடுக்கலாம். ஏன்னா, இது மெலடி சாங். ஆப்வியஸ்லி ரிலீஸ் வந்து மெதுவா ஆனா போதும். ஓகே. இப்ப வந்து ரிலீஸும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்ப ப்ளே பண்ணி பார்ப்போம். இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் இதழோரம் ஸோ, எந்த அளவுக்கு, அதாவது ஓரளவு பஞ்ச் அந்த இடத்துல இருக்கு. இதெல்லோரும் நீ தீட்டிய சாயம் அந்த இடத்துல லைட்டா பஞ்ச் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அது முடியும்போது ஒரு அழகான ஒரு ரிலீஸ் கிடைக்குது. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பஞ்சியாவும் இல்லாம நம்ம மிட் ரேஞ்ச்ல கரெக்ட்டா வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வால்யூம் வந்து டவுன் ஆயிடுச்சு. ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்ப எல்லாமே ஃப்ளாட்டன் பண்ணிட்டோம். ஃப்ளாட்டன் பண்ணி கரெக்ட்டா அட்டாக் வச்சிருக்கோம். கரெக்ட்டா ரிலீஸ் வச்சிருக்கோம். பட் ஆனா, டோட்டலா கேட்கும்போது ரொம்ப வால்யூம் வந்து டவுனா கேட்குது. இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வால்யூம மொத்தமா இப்ப நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி வச்சிருக்க அந்த ட்ராக்கோட வால்யூம வந்து ஜாஸ்தி பண்ண போறோம். அதிகப்படுத்த போறோம். எப்படி அப்படின்னா, இங்க இருக்கு மேக்கப் கெயின். இந்த மேக்கப் கெயின் மூலியமா நம்மனால என்ன செய்ய முடியும்னா, நம்மளுடைய வால்யூம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதிகப்படுத்த முடியும். இப்ப இது 0ல இருக்கு. இத வந்து ஒரு 5 அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் கொண்டு போறேன். ஓகேவா? ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் இதழ் ஸோ, இப்ப நம்மனால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். மொதல் லோவா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் எத்தனை வச்சிருக்கோமோ, அத பொறுத்து நம்ம லைட்டா அட்ஜஸ்ட் பண்ற மாரி வரும். மேபி வந்து இப்போ ஒரு 10 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கோம். அந்த இடத்துல நம்மளுடைய வோக்கல் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மேக்கப் கெயின வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா, ஓரளவு அத வந்து மேல கொண்டு வரலாம். ஸோ, இது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிற வேண்டாம். லிட்டில் பிட் கம்மி கம்மியா அப்படி யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து இதுல ஒரு 5.5 வைக்கிறேன். இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் இதழ் ஸோ, இப்படிதான் வந்து இந்த கம்ப்ரசர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி, அதுலேருந்து வந்து நம்ம இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாரி கண்டிப்பா மஸ்ட் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோ அல்லது வந்து ஹெட்ஃபோன்ஸோ யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்கனால இது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதே மாரி இந்த கம்ப்ரசர எந்த மாரியான ட்ராக்ஸுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெயினா வோக்கலுக்கு யூஸ் பண்ணோம். இப்ப நான் காட்டுனேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அக்வாஸ்டிக் கிட்டாருக்குலாம் மேபி யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைவா நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்டு கம்மியா கேட்டிருக்கும். ஒரு சவுண்டு வந்து ஜாஸ்தி கேட்டிருக்கும். ஸோ, இப்போ வந்து அத பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து நம்ம கம்ப்ரசர் வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்மு இப்போ உதாரணத்துக்கு ராப் சாங் பண்றோம், இல்ல வந்து ஏதாவது ஃபோக் சாங் பண்றோம் அப்படிங்கும்போது, அந்த ட்ரம் சவுண்ட் வந்து நல்லா பஞ்சா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ரசர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அட்டாக்லாம் ஜாஸ்தி குடுத்து நல்லா பஞ்சியா தெரியிற மாரி வந்து பண்ண முடியும். ஸோ, சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். உயிரே உயிரே உனக்காய் வருவேன் அழைத்தால் போதும் எப்போதும் இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் முகம் பார்த்திடன் முத்தத்தின் கோலம் சுகங்கள் தருதே. ஸோ, கம்ப்ரசரை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கீழ கமெண்ட்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க. டோன்ட் வரி. டெஃபினட்டா அதுக்கும் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ண ரெடியா இருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இதுவரைக்கும் நம்மளோட சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்களோ அவங்களுக்குலாம் அட்வான்ஸா இப்பவே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். See you on the next video. Bye. உயிரே உயிரே
உனக்காய் வருவேன் அழைத்தால் போதும் எப்போதும் இதழோரம் நீ திட்டிய சாயம் நிடம் வந்துதான் சேர்ந்தது மாயம் முகம் பார்த்திடன் முத்தத்தின் கோலம் சுகங்கள் தருதே